ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலே தேவ சத்தத்தை கேட்க வந்திருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக நான் தேவ சமூகத்திலே காத்திருந்த பொழுது, ஆண்டவரே, என்ன வார்த்தை இந்த மாதத்திலே நீர் கொடுக்க போகிறீர்? என் பிள்ளைகள் ரொம்ப ஆசையாய் வருவார்களே, என்ன வசனம் கொடுக்கிறீர் என்று கேட்ட பொழுது ஆண்டவர் என்னோடு பேசின வார்த்தையை தொடர்ந்து ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து. கைகளை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுவோமே. இன்னைக்கு நிறைய பேர் பிளேஸ்மெண்ட்டுக்காய் காத்திருக்கீங்க. இன்னைக்கு ஆவியானவர் இந்த வசனத்தின் மூலமா தீர்க்கதரிசனமா பேசுறார். எனக்கு காலேஜ்ல பிளேஸ் வேணும், எனக்கு ஸ்கூல்ல பிளேஸ் வேணும், எனக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ் வேணும், எனக்கு எல்லாரும் இடத்துக்கு முன்னாடி முதல் மாணவனா பேர் வாங்கணும். யாருமே விரும்புறது தானே ஃபர்ஸ்ட் பிளேஸ்ங்கிற. யாராவது விரும்பாம இருப்போமா? என்ன முதல் இடத்துல வைக்கணும். ஆமென், ஹல்லேலூயா சொல்லுங்களேன். பஸ்ல ஏறினா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல தான் பார்த்து ஏறணும்னு நினைப்போம். முதல் சீட்டு, அந்த விஐபி சீட்டுன்னு ஒன்று இருக்கும் பாருங்க. விஐபி சீட்டுன்னு இருக்கும். அந்த சீட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏறணும்னு சொல்லித்தர. எது விஐபி சீட்? என்ன அதில் உட்காருவேன். ஹல்லேலூயா. முன்னாடி போறது ரொம்ப பிடிச்ச சீட் எதுனா, தொந்தரவே இல்லாத சீட்டு. மேலே ஏறணும்னா ரைட் சைடில் திரும்பணும்னா அந்த இடத்துல உட்காரக்கூடாது. ஏன்னா அந்த இடத்துல இடிச்சுட்டே நடப்பான். அந்த ஃபர்ஸ்ட் ரோல அந்த ரெண்டாவது சீட்டினுடைய, அதாவது ஃபர்ஸ்ட் 2 சீட் இருக்கும், அதுக்கு பக்கத்துல பேக்ல 2 சீட் இருக்கு பாத்தீங்களா? அது லெஃப்ட் சைடு ஜன்னலோரமா காத்து வாங்கி அப்படி போனா, அவர் அலையிலேயே சொல்லுங்களேன், அது கீழே தான் ஃபேனே போட்டிருப்பான். கவர்மெண்ட் பஸ்ஸில் போய் இப்போ போய் பாருங்க, அது கீழே ஃபேன் இருக்கும். ஆனால் ஃபேன் இருக்காது, வெறும் ஓட்டையாக தான் இருக்கும். அது வேற விஷயம். அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் சீட்டு எங்கேயுமே நம்ம முதல், எங்கேயுமே எனக்கு முதல் மரியாதைன்னு விரும்புவோம். கரெக்டா? மாப்பிள்ளையா இருந்தா முதல் மரியாதை. ஏன் என்ன கூப்பிடல? அவருக்கு மட்டும் ஒரு பத்திரிக்கை, எனக்கு ஒரு பத்திரிக்கை, அப்படி அந்த முதல் மரியாதை. என்ன பொண்ணா இருந்தா அந்த வீட்டுக்கு வந்தோடனே என்னை மதிக்கணும், வா பொண்ணு அப்படின்னு கூப்பிடணுமா, அது முதல் மரியாதை. சரிதானே? எங்க ஸ்கூலுக்கு போனா ஆமை லீடர்ஷிப், என்ன எல்லாரும், என்ன ரெட் குரூப் யாரு, எல்லோ குரூப் யாரு, ஒயிட் குரூப் யாரு, அவங்க லீடர் முன்னாடி வந்து நிற்பாரு. ஆமீன், சுத்தணும். சொல்லுங்களேன். அப்போ ஸ்கவுட்டா இருந்தாலும், ஜேஆர்சியா இருந்தாலும், என்சிசியா இருந்தாலும், எது இருந்தாலும் அது யார் அந்த லீடர், அந்த கமாண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆள் யார் இருக்காங்களோ அவன் முன்னாடி நிற்கணும் விரும்புவான். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். இன்னைக்கு ஊழியக்காரனை கீழே தரையில் உட்கார வச்சா அவன் சண்டைக்கு வந்துடுவான். அவனுக்கு சேர் போடணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அப்போ உங்களுக்கு உங்க மாமனார் வீட்டில் ரொம்ப மதிப்பு கேட்பீங்க. அதுதான் இல்லை, தெரியுது இல்லை, அப்புறம் ஏன் போய் கேட்டு இருக்கிற? சிரிக்காத. அங்கே போய் மாமியா ஏன் கண்டுக்கவே மாட்டேங்கிறான்? அது எதுக்கு உனக்கு மாமியார் கண்டுக்கணும்? மாமனார் போதாது உனக்கு? அல்லேலூயா. பார்க்குற பார்வையா பாரு. அவன் கண்டுக்கவே மாட்டேங்கிறான். தண்ணி கொடுப்பியா? கொடுக்க மாட்டான்னு தெரிஞ்சுதான் உனக்கு மாமியார் உட்கார வச்சிருக்காரு. அல்லேலூயா சொல்லுங்களா. நீ மரியாதை எதிர்பார்க்கிற. பைபிள் சொல்லுது, நீ முதல் தரத்தை மனுஷனிடத்தில் எதிர்பார்க்காத. அவன் எப்பவுமே லோல தான் பார்ப்பான், அவனை எப்பவுமே ஹையரா பார்க்கவே மாட்டான். உன் பார்வை மனுஷன் மதிக்கணும், மனுஷனை கனப்படுத்தணும், மனுஷனை ஹானர் பண்ணணும், என்னை முக்கியமான ஒரு ஸ்தானத்தை கொடுக்கணும். இப்போ சொல்றேன், ஹலோ கணவன்மார்களுக்கு அம்மே சோத்திரி, எனக்கு சேர்த்து நான் சொல்றேன், மனைவி கிட்ட மதிப்பு எதிர்பார்க்காத. எல்லாத்துக்கு முன்னாடி வாங்க, மற்ற தனியா இருக்கும்போது அது மரியாதையெல்லாம் மெதுவாக பேசிட்டு காதில் விழுந்துற போது, பிள்ளைக்கு முன்னாடியாவது கொஞ்சம், பிள்ளைங்க முன்னாடியாவது கொஞ்சம் வாங்க போங்க பேரை சொல்லி கூப்பிடுற மரியாதை இருக்கு அவனுக்கு. ஒரு அலையிலே சொல்லுங்க. கணவனுக்கு மனைவிமாரிடத்தில் மதிப்பு கிடைக்கோ இல்லையோ, கிடைக்கும் நம்புறேன், எனக்கு கிடைக்குது. இல்லையா? ஸ்தோத்திரம். நான் என்ன சொல்றேன்னா, மதிப்புங்கிறது இருதயத்தில் இருக்கணும். உன்னை போங்க வாங்கன்னு சொல்லி உன்னை மாமா எங்க மாமா இருக்க அப்படின்னு கேட்கறது மதிப்பு இல்லை. உன் வாழ்க்கையில மதிப்புனா ஒரு நேரம் அவ சாப்பிட்டானோ சாப்பிடலையோன்னு சொல்லி வெயிட் பண்றது மதிப்பு இல்லை. மதிப்புங்கிறது என் கணவனுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் அதுல முன்னாடி நிக்கிறதாங்க மதிப்பு. மனைவி கொடுக்கிறது மதிப்புங்கிறது சிரிக்கிற நேரத்தில் இல்லை. மதிப்புங்கிறது உன்னுடைய துக்கமான நேரத்தில் சிரிக்க வைக்கிற பார்த்தீங்களா, அவருடைய முகத்தை பார்த்தா கணவனுக்கு மதிப்பு கிடைக்கலன்னு பயப்படாதீங்க. இப்போ சொல்றேன், மனுஷன் மதிக்கிறானோ மிதிக்கிறானோ, மதியாத வீட்டுல அப்படின்னு உட்கார்ந்து இருக்கிற என்னை மிதிச்சாலும் சரி, என் கர்த்தர் சொல்றாரு. எப்படி சொல்றாரு பாருங்க. ஆமென். என்ன சொல்ற? அவன் ஐஸ்வர்யவானாகி அவன் வர வர விருத்தி அடைந்து. அவன் எப்படி இருக்கிறானா? மகா பெரியவனானான். கை வைத்து ஆமென் சொல்லுங்களேன். என் குடும்பம் என்ன சிறியவனாய் பார்க்குது, என் கூட இருக்கிற கொலீக்ஸ் என்ன சிறியவனா பார்க்கறான், என் படிப்புக்கு தகுந்த மாதிரி எனக்கு மதிப்பு கொடுக்குறான். ஆமென். ஒரு 10ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆன இல்ல 8ஆம் கிளாஸ் பாஸ் ஆன ஒருத்தனுக்கு போய் ஒரு டீச்சர் சல்யூட் பண்ணவே மாட்டாங்க. கவனிக்கிறீங்களா? ஒரு மனுஷன் கொடுக்கிற மதிப்பு அந்தந்த நேரத்துக்கு தான் பணம் மதிப்பை கொண்டு வரும். சோத்திரம் வரனா, இன்னைக்கு மனுஷன் பெரியவனாக்க வேண்டாம், அவன் பெரியவனாய் பேசினவன்
பிரதர் உன்னை சின்னத்தனமா சில்லித்தனமா பேசுவான். பணம் மதிப்பை கொண்டு வராது. அந்தஸ்து என்பது வஸ்திரத்தில் அல்ல, பொருட்கள் இருப்பதினால் அல்ல, என்னுடைய பேக்ரவுண்ட் என்னுடைய ஜமீன்தார் குடும்பத்தில் பிறந்ததினால் அல்ல, என்னுடைய வாழ்க்கையில நான் இருக்கிற நிலை. திரும்பி திரும்பி சொல்றேன், உன் படிப்பு கொடுக்கிற மதிப்பு உனக்கு ஒரு நாள் உன்னை கீழே தள்ளிடும். உன் அறிவு கொடுக்கிற மதிப்பு உன்னை கீழே தள்ளும். உன் செல்வாக்கு, உன்னுடைய அழகு கொடுக்கிற மதிப்பு ஒரு நாள் உன்னுடைய செல்வம், முகத்துக்கு வருகிற செல்வம், அவன் முகத்தை பார்த்தா எனக்கு நல்லது நடக்கும், அந்த ஃபேஸ் லுக், அவுட் லுக், இதெல்லாமே ஒரு நாள் மதிப்பு இழக்க வைத்து விடும். பிரதர், பணம் ஒரு நாளும் மதிப்பு கொண்டு வராது. என் பைபிள் சொல்லுகிறது, அவனை கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்தார். போன வாரத்தில் பார்த்தோம், அவனை கர்த்தர் அந்த வருஷத்துல 100 மடங்கு பலனடைந்தான். அவன் ஐஸ்வர்யவானாகி, கைகளை உயர்த்துறல சொல்லுங்களேன். கர்த்தர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிச்சுட்டா அவன் பல மடங்கு, 100 மடங்கு. ஆமென். அதுல நான் இங்கிலீஷ்ல பார்த்தேன், ஆமென், 100 folds, 100 folds. அந்த ஃபோல்டா அந்த blessing எப்படி கொடுப்பாரா? மடங்கு மடங்கு. அப்படின்னா என்ன சொல்றேன்னா, அலைகள் ஓய்வதில்லை தம்பி, அலைகள் ஓய்வது. அந்த கடல்ல போய் அந்த கடல் ஓரமா நிற்கும் போது ஒரு அலை எழும்பி வரும்போது அடுத்த அலை இப்படிங்கிறக்குள்ள அடுத்த அலை வருவதை போல கர்த்தருடைய அபிஷேகமும் ஆசீர்வாதமும், ஆமென், அப்படி ஃபோல்டா ஒரு இடத்துல மட்டும் இல்ல, நீ வீட்டிலும் உயர்த்தப்படுவாய், உன் சபைக்குள்ளும் உயர்த்தப்படுவாய், உன் குடும்பத்தில் உயர்த்தப்படுவாய், உன் பிள்ளைகளுக்குள் உயர்த்தப்படுவாய், வேலை செய்கிற இடத்தில் ஒரு அம்மாவே இல்ல கையை தட்டின நீ உயர்த்தப்படுவே. எங்க மனுஷன் அவமதிச்சானோ, எங்க பொருளாதாரத்தில் உன்னை அவமதிச்சானோ, யாருக்கும் அந்த வசனம் போகுது. நீ அவமானப்பட்டு அமர்ந்து வந்திருக்கிறாயா? கர்த்தருடைய ஆவியோடு பேசுகிறார், நீ ஐஸ்வர்யவானாகி. ஆமென் சொல்லுங்க. அப்பா, நீ பணக்காரன் ஆகணும்னு ஆசை ஆண்டவர் படல, நீ ஐஸ்வர்யவானாக இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஐயோ, என் பாக்கெட்ல பணம் எல்லாம் கிரெடிட் கார்டு தான் என் கையில் இருக்குது, எல்லாமே ஸ்வைப். ஆமா, எங்க போனா கிரெடிட் கார்டு தான் என் கையில். நீ என்ன கார்டு வச்சிருக்கே இல்லையோ, இல்ல தோட்டம் வச்சிருக்கே இல்லையோ, அது ஆண்டவர் பார்க்கல. ஆண்டவர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சுட்டாருன்னா 100 folds, 100 fold, 100 folds. அவன் மடங்கு மடங்காய், அவன் மடங்கு மடங்காய், 30 மடங்காய், 60 மடங்காய், 100 மடங்காய். ஓ, வாங்கிக்கமா. ஆமென், மடங்கு மடங்காய். ஹல்லேலூயா. பொதுவா பிள்ளைங்க இந்த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் பெற்றோர் ஆசிரியர், ஆமென், என்ன அந்த கூட்டத்தில் என்னதுப்பா, பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு அம்மாக்களை தான் பிள்ளைங்க கூட்டிட்டு போவாங்க. நீங்கள்லாம் எப்படின்னு தெரியாது, என் பிள்ளைங்க அம்மாவை தான் கூட்டிட்டு போவாங்க. அப்பா வரட்டுமான்னா, அப்பா நீங்க கிராஜுவேட்டுக்கு மட்டும் வந்தீங்கன்னா போதுங்கிறாங்க. எதுக்கு சொல்றேன்னா, அப்பா போன ஒரு ஆசீர்வாதம் பெருசா இருக்கு. ஒரு அலையில சொல்லுங்களேன். சரி, அப்ப அந்த பேரண்ட்ஸ் மீட்டிங்ல யாரு குழந்தை எத்தனை ரிசல்ட் வந்துச்சுங்கிறத விட அந்த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் வாங்கணும்னு, அந்த ரேங்க் ஷீட் வாங்கணும்னு, இது ஏல இருக்கிறாளா, பில இருக்கிறாளா, சில இருக்க அந்த கிரேடை பார்க்கும்போது பிள்ளைங்களுடைய தரம் அந்த கார்டு சொல்லும். வீட்டில் சொல்லுவான், நான் நல்லா படிக்கிறேன், நல்ல மார்க் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா கார்டு சொல்லுது நீ எந்த அளவுக்கு உன்னுடைய நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்குது. இன்னைக்கு சொல்லுமா, உன்னுடைய ஆசிரியை, உன்னுடைய ஆசிரியர், உன்னுடைய டீச்சர்ஸ் கொடுக்கிற ரேங்க் அல்ல. எங்க அப்பா சொல்றாரு, ஆமென், அவன் வர வர சும்மா ரிசீவ் பண்ண வர வர அந்த ஃபோல்ட் அப்படியே வர வர அவன் எக்ஸ்பேண்ட் ஆவானா. விருத்தி அடைவதற்கு என்ன அர்த்தம் போட்டுருக்குது இங்கிலீஷ்ல? என்ன போட்டு? கம் ஆன். Man became a prosper and continued prospering. Amen. Continue Prospering. Wow. அந்த prospering எப்படி இருக்கான்? தொடர்கிறது. வர வர அப்படினா என்ன, அந்த prosper ஃபாலோ பண்ணுமா? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். என்னுடைய ஃபேஸ்புக்ல எனக்கு லைக் ஃபாலோவர்ஸ் 20,000 இருக்காங்க, இல்ல 1,000 இருக்கிறாங்கனால மேட்டர்ல. என்னுடைய ஃபாலோவர்ஸ் 0வா இருந்தாலும், என்ன லைக் பண்ண தம் கொடுத்த ஒருத்தன் இல்லைனாலும், நான் இப்போ சொல்றேன், எனக்கு என் ப்ராஸ்பர். ஆமென், ஹல்லேலூயா. கண்டினியூயிங் ப்ராஸ்பரிங். வாவ், என்ன நல்லா இருக்கு பாரு. அதனால தான் நான் நினைக்கிறேன், இந்த வசனம் அப்படியே தாவீதுக்குள்ள போயிடுச்சு நினைக்கிறேன். நன்மையும் சொல்லு சொல்லு சொல்லு, நன்மையும். தம்பி, எப்ப ஆம்பளை சிங்கங்க சொல்லுப்பா, என்ன தொடருமா? பாவம் என்னை தொடராது, நன்மை தொடரும், தீமை தொடராது. எனக்குள்ள என்ன தொடருமா?
எனக்கு கிருபை என்னை ஃபாலோ பண்ணு. ஆமென். ஃபாலோ பண்ணு. ஐ ஃபாலோ ஜீசஸ். நோ டர்னிங் பேக். நான் திரும்பாமல் நடந்தேனா என்னை திரும்பி வராதபடி என்னை நிறுத்துகிறது கிருபை. என்னை திரும்பி வராதபடிக்கு நிற்க வைக்கிற நன்மை. ஓ குட்னஸ், ஹalleluya. தேவ வல்லமை. என் அன்புக்குரிய மகனே, இன்னைக்கு நான் சொல்றேன், ஆமென், 100 folds, ஆமென், 100 மடங்கு blessing கர்த்தர் ஒரு prospering, continue prospering. இன்னைக்கு சொல்றேன், உன் பிள்ளை வர வர விருத்தி அடைவாள். சொல்லு ஆமென். என் பிசினஸ் வர வர விருத்தி அடைய செய்வார். பிரதர் வாங்கிக்க, என் பொருளாதாரம் விருத்தி வர வர continue prospering. Oh, fire, amen. Continue abhishekam, continue anointing power. Oh, Jesus. பிரதர் வாங்கிக்கங்கப்பா. அந்த அபிஷேகம் அது கண்டினியூ பண்ணணும். ஆண்டவரே என்னை தொடரட்டும். Come on everybody. ஆமென். நன்றி ஆண்டவரே. ஹalleluya. ஆவியானவர் சொல்ற வார்த்தை continue prospering. வர ஆமென். கடனாளியாக அல்ல, வர நீ கடனாளியாக அல்ல. உரபலா ஷக்கனா receive fire. Oh Jesus, பெற்றுக்கொள் அபிஷேகத்தை. Oh Jesus. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சபை பெருகட்டும். அல்லேலூயா. ஆமென். கண்டினியூ prospering. ஆமென். நான் விசுவாசிக்கிறேன், என் குடும்பம் பெருகுது. ஆபிரகாம் தனி மனிதனாய் வந்தார். என்னுடைய ஆபிரகாம் அழைப்பு எனக்கு, நான் நினைக்கிறேன், ஆடு குட்டி போட ஆரம்பிச்சிருச்சு. ஒரு அல்லேலூயா சொல்ல. நீ மலட்டாடா உட்கார்ந்து இருக்கிறிய, எப்ப குட்டி ஆட கொண்டு வருவ? நீ மலட்டாடா இருக்காத, குட்டி போடு. ஒன்னா குட்டி போடு, இல்லைன்னு இப்படி கட்டி கொண்டு வா. ஒரு அல்லேலூயா சொல்லு. உன்னால ஒரு குட்டி போட்டு கூட்டிட்டு வா. உன்னால ஒரு ஆத்மாவை ரட்சிச்சு கொண்டு வா. நம்ம சொன்ன எவனா அது கேட்பானா? அப்போ அந்த ஆத்மா பெருகட்டும். ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம். இன்னைக்கு சொல்றேன், இது நாட் ஃபார் ஜோக், ரியலி சீரியஸா சொல்றேன். கண்டினியூ ப்ராஸ்பர். இன்னைக்கு கர்த்தர் உங்க லைஃப்ல விருத்தி அடைய செய்கிற தேவன், என் வாழ்க்கையை விருத்தி அடைய செய்கிற தேவன். இந்த குழந்தை கர்த்தர் விடுதலை தந்த போது அந்த பிள்ளை சொல்லுது, இன்னைக்கு எனக்கு மொபைல் டச் பண்ண விடுப்பு இல்லையா, எனக்கு மொபைலே எங்க இருக்குன்னு தெரியாது. ஒரு காலம் மொபைலே இன்ஸ்டாகிராம். ஓ ரபாஷே, இன்னைக்கு அந்த மொபைலை பார்த்தா வெறுப்பா இருக்குன்னா, பாவத்தை வெறுக்கணும்னா அப்பா உள்ள வந்துட்டார். Continue prospering. Oh Jesus. அப்பா, உன் பிள்ளைக்கு என்ன சேர்த்து வச்சிருக்க? பாவத்தை சம்பாதிச்சு வச்சிருக்கியா? நீ பார்க்கிற மொபைல் உன் பிள்ளைக்கு வந்து சேரும். அப்பா அம்மார்களுக்கு கேட்குறீங்களா? நீ ஜெபிக்கலைன்னா உன் பையன் ஜெபிக்க மாட்டான். நீ பைபிள் வாசிக்கல, உன் பையன் பைபிள் வாசிக்க மாட்டான். நீ பைபிள் வாசிக்க பொண்டாட்டி வாசிக்காதியா? நீ ஜெபிக்கலைன்னா உன் பையன் தூங்கும். அவன் தூங்கிட்டே இருக்கா, நீ நல்லா தூங்கு, அவனும் தூங்குவான். நீங்க தீர்மானம் பண்ணு, ஆண்டவரே இந்த வசனத்தின்படி நான் வாழணும்னு விரும்புறேன். நான் மொபைலை விடுறேன், சொல், பாவத்தை விடுறேன்னு நம்பு. விருத்தியை சபையில பார்க்க போறோம், விருத்தியை சபைக்குள்ள பார்க்க போறோம், விருத்தியை ஊழியத்துல பார்க்க போறோம், விருத்தியை வாழ்க்கையில பார்க்க போறோம், விருத்தியை குடும்பத்துல பார்க்க போறோம், விருத்தியை பணத்துல பார்க்க போறோம், விருத்தியை பொருளாதாரத்துல பார்க்க போறோம். எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? அம்மாமார்கள் எல்லாம் சொல்லுங்க. அல்லேலூயா. நிஜமா சொல்றேன், நடந்த உண்மை. பாஸ்டர் அம்மா ஒரு நாளைக்கு செவ்வாய்க்கிழமை பாஸ்டர் டிஜிஎஸ் தினகருடைய மனைவி ஸ்டெல்லா தினகரன் ஒரு செய்தி கொடுத்துருந்தாங்க. அந்த செய்தி அம்மா பார்த்துருந்தாங்க. டியூஸ்டே அந்த நேரம் ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி, ஒரு 15 இயர்ஸ் முன்னாடி அம்மா என்ன செய்கிறாங்க அதை பார்த்துட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா இனி எவ்ரி டியூஸ்டே நான் உபவாசம் இருப்பேன்னாங்க. நான் கேட்டேன், எதுக்கு உபவாசம் இருக்கேன்? இல்லை, அந்த அம்மா சொன்னாங்க, பால் சின்ன பிள்ளையா இருக்கும்போது தேவன் என்னோடு சொன்னார், உன் பிள்ளைக்காக ஒரு நாள் உபவாசம் இருந்தாரு. அப்போ என் பிள்ளை இன்னைக்கு ஆசீர்வாதமா உலகம் அறியத்தக்கதாக என் பிள்ளை. ஹலோ, உன் பையன் எப்படி இருக்கணுமா? உலகமே அறியத்தக்க இருக்கணும்னா நீ செவ்வாய்க்கிழமை தோறும் உபவாசம் போடுனாராம். அப்போ இந்த அம்மா அன்னைக்கு கேட்டாங்க, செவ்வாய்க்கிழமை தோறும் உபவாசம் இருந்தாங்க. வேற எதுக்குமே இல்லை, எனக்கு ஜெபிக்க மாட்டாங்க, சபைக்கு ஜெபிக்க மாட்டாங்க. அந்த செவ்வாய்க்கிழமை 3 பிள்ளைக்கு மட்டும் ஜெபிச்சுட்டு இருந்தாங்க. நடந்த உண்மையை சொல்றேன், என் பிள்ளை இன்னைக்கு 3 ஆசீர்வாதமா இருக்குன்னா அன்னைக்கு அந்த ஸ்டெல்லா தினகருடைய அந்த அம்மாவுடைய சாட்சி. என் பிள்ளைக்காக நான் செவ்வாய்க்கிழமை என் குழந்தைக்காக நான் நேரத்தை ஒதுக்குறேன்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு 3 பிள்ளை பரிசுத்தமாய் கர்த்தர் பாதுகாத்திருக்காரு. ஹல்லேலூயா. நீ காலையில் நான் பிள்ளைகளுக்கு எதுவுமே தெரியாது, நான் பாட்டுக்கு ஜோம் பண்ணிட்டு நான் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு டைம் ஆச்சுன்னு ரெடி ஆகிட்டு இருக்கிறேன். ஆவியானுடைய சத்தம் கேட்க ஆரம்பித்தது. உன் மகளை
நான் எனக்கு இருந்து நான் தெரிந்து கொண்டேன், அவளை ஞான ஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்க சொல்லுனாரு. எனக்கு தெரியாது என் பிள்ளைக்கான ஞான ஸ்நானத்தை ஆண்டவர் சொல்லாம மூத்தவளுக்கு நான் ஞான ஸ்நானம் கொடுக்கல, சபையில் இருக்கிற விசுவாசிக்கு கர்த்தர் சொல்லாம ஞான ஸ்நானம் கொடுக்க மாட்டேன். சும்மா வந்து தண்ணியில முகிறது ஈஸி, நனைஞ்ச பாவியா வாழக்கூடாது பாருங்களேன். அப்ப ஆண்டவர் சொன்னாரு ஞான ஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்க ரெடி பண்ணு அப்படின்னாரு. நான் என் பிள்ளையை போய் மகளை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து செகண்ட் பேபியை பார்த்து ஷெரு அப்பா சொல்லிட்டாரு நீ பேப்டிசத்துக்கு ரெடியாக சொல்லியிருக்காரு, ரெடியாகு. கடைசி குட்டிக்கு ஒரே ஆளுங்க, ஏன்னா ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா வாழ்வாங்க, எதுவுமே அவங்க ரெண்டு பேருக்கு சேர்த்து தான் வேணும். அவ அழ ஆரம்பிச்சா. ஆமீன். அவட்ட சொன்னேன் நீ வெயிட் பண்ணு, ஒரு ஆமீன் சொல்லுங்க. உடனே பாசமா சொன்னாங்க இந்த வருஷத்துல அவளோட நான் பேசினது கர்த்தர் உனக்கு இந்த வருஷம் ஞானஸ்நானம் கொடுப்பாரு. இது சொன்னது அவருடைய வசனமே இந்த வருஷம் வருத்தம். ஆமீன். மரண பரிந்து உண்மை யாரு ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள அம்மா சொல்லுங்க இந்த வருஷம் உனக்கு பேப்டிஸ்ட் ஆண்டர் கொடுப்பான்னு. எனக்கு தெரியாது, இந்த அம்மா பாப்பாட்ட சொன்னது எனக்கு தெரியாது. நான் இன்னைக்கு சர்ச்சுக்கு வரேன், டேவிட் கூப்பிட்டாச்சு, தம்பி அங்கிருந்து வரப்போறேன், சீக்கிரமா நம்ம சர்ச்சுக்கு டைம் ஆகி போயிடணும்னு சொல்லி வேகமாக புறப்பட்டுருக்கேன். ட்ரெஸ் மாத்த ஆவியானுடைய சத்தம். நான் சொல்றேன் நீ ஜெபிக்கிற நேரத்தில் ஆண்டவர் பேசுவாரு, நீ புறப்படுற நேரத்தில் ஆண்டவர் பேசுவாரு, உன் பிள்ளையை குறித்து கர்த்தர் பேசுவாரு, நீ ஆமே உன் குடும்பத்தை குறித்து கர்த்தர் பேசுவாரு. கைகளை தட்டி சகோதரி வந்து ஆண்டவரே ஆண்டவரே அழுகிறதுக்கு மகள் இருக்கிறது எங்கேயோ. இனி உலகம் என் மகளுக்குள் வராம இருக்கணும்னா, உன்னுடைய தொடர்பு உலகத்தோடு கனெக்ஷன் இல்லாம இருக்கணும்னா, இன்னைக்கு நீங்கள் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஒன்று சொல்றேன், உங்க கனெக்ஷன் உலகத்தோடு இருந்தால் அந்த கண்டினியூட்டி பூமியில இருக்கும். கொஞ்ச நேரம் டைம் கிடைச்சா மொபைல் எடுத்து நோண்டுவீங்க, கொஞ்ச நேரம் டைம் கிடைச்சா மொபைல்ல செய்தியை கேட்கறது, கொஞ்ச நேரம் டைம் கிடைச்சா அந்த மொபைல்ல வந்த வாட்ஸ்அப் கதையை காக்கிறது, கொஞ்ச நேரம் மொபைல்ல பார்த்தா ஸ்டேட்டஸை பார்க்கறது. இதுதாங்க பொழப்பு. அதனால தாங்க ஆமே சாத்தானுக்கே தெரியுது. என்ன பாட்டு பாடுறாப்பா? காதல் பிசாசே காதல் பிசாசுன்னு எங்க பாடுறான்? சினிமாக்காரன் பாடிட்டான், அவனுக்கே தெரியுது பிசாசுன்னு. ஆனா அந்த பிசாசு நிறைய பேர் பிடிச்சிருக்குது. கல்யாணம் பண்ணாதவங்களை மட்டும் இல்ல, கல்யாணம் பண்ணுன சாமிகளையும் பிடிச்சிருக்குது இந்த காதல் பிசாசு. காதல் பிசாசு இன்னைக்கு சொல்றேன், இந்த காதல் பிசாசு குடும்பத்தை உடைச்சிட்டு இருக்குது. நீ வாலிபனா இருக்கும்போது இந்த வாலிப ஆசை 6லயும் ஆசை வருமா சொல்லு, 60லயும் ஆசை வருமா? சபைக்கு எச்சரிப்பு சொல்றேன், உன் மனைவியை தவிர உன் கணவனை தவிர பிள்ளைகள் தன் பெற்றோரை மறைந்திருந்து லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ண நினைச்சினா அது லைஃப் பார்ட்னர்ல அது டபுள் பார்ட்னர். ஹலோ, ஒரு பிரதர் வந்து அவரு ஒரு சகோதரன் எனக்கு கடந்த நாட்கள் அறிமுகமானார். அவர் சொல்றாரு, ஐயா நான் லேண்ட் பிசினஸ் பண்றேன். நான் ஒரு சிலருக்கு நான் சொன்னேன் நான் பிசினஸ்க்கு வா, நான் பார்ட்னர்ஷிப் சேர்த்திக்கிறேன்னு. யாருமே சேர்த்துலையா, ஆனா ஒரு தீர்மானம் பண்ணேன், நான் யாரு சேரலினா பரவாயில்ல, நான் ஜீசஸை பார்ட்னரா வச்சுக்கிறேன். ஆமேனா இனிதான் வரும். ஆமே, நீங்க நல்லா சொல்றீங்களான்னு பார்ப்போம். அப்போ அந்த மனுஷன் அந்த சபைக்கு போற ஊழியக்காரனுக்கு அவர் ஒரு தீர்மானம் பண்றாரு. என்ன தீர்மானம் பண்றாருன்னா, என் கூட வந்தவங்க யாருமே எனக்கு சப்போர்ட்டா இல்லை, ஆனா நான் ஜீசஸை பார்ட்னரா வச்சுட்டேன். எனக்கு வர லாபம் 1000 வந்துச்சுன்னா 500 ரூபாய் காத்திருக்கு, 10,000 வந்துச்சா 5000 காத்திருக்கு. என்ன ஜீசஸை பார்ட்னரா வச்சிருக்காரு. ஹலோ, அப்போ அவர் பார்ட்னர்ஷிப் சேர்த்திட்டார். ஃபர்ஸ்ட் லேண்ட் சேல்ஸ் ஆயிருக்கு, 40,000 ரூபாய் லாபம் கிடைச்சிருக்கு. உடனே அந்த 20,000 ரூபாய் என் கண்ணு முன்னாடி அந்த ஊழியத்துக்கு அந்த மீட்டிங் மாசம் கூட்டம் நடத்திருக்கு, 20,000 ரூபாய் அப்படி கட்டோட கொண்டு வந்து கொடுத்தாருங்க. எனக்கு அவரை பார்த்தேன், எவ்வளவு உண்மையா இருக்கீங்க. அவர் கர்த்தர் பார்ட்னர்ஷிப் போட்டு 40,000 ரூபாய் கிடைச்சது. இந்த மாசம் அந்த பொறுப்புல இருக்கிற அந்த மனுஷன் கையில பெரிய நோட்டு 500 ரூபாய் கட்டி இவ்வளவு பெரிய கட்டு இருக்குது. ஐயோ, எங்கிருந்து தான் இவ்வளவு பணம் வந்துச்சு பார்த்தா அவர் சொல்றாரு, பார்ட்னர்ஷிப் போட்டிருக்க அந்த பிரதர் வந்து 1.25 லட்சம் ரூபாய், சாரி 1,07,000 ரூபாய் கொண்டு வந்து அதை பிரிக்காம ரப்பர் பேண்ட் போட்டு அப்படியே கொடுத்துட்டாரு. எல்லாம் வாங்கி சேர்ந்து ஜோம் பண்ணலான்னு. அப்புறம் அந்த பிரதர் சாட்சி சொல்றது கேட்ட அவர் சொல்றாரு, ஆண்டவர் என்னுடைய லேண்ட் பிசினஸ் நான் பண்ணினேன், அவர் என் பார்ட்னர் எனக்கு பார்ட்னர்ஷிப் என் கூட வச்சிருக்கேன், எனக்கு லாபத்தை கொடுத்து 2,14,000 வந்துச்சு. நான் அப்போ 1,07,000 ரூபாய் என் ஆண்டவருக்குன்னு சொல்லி நான் தனியா பிரிச்சு அதை 1 ரூபாய் நான் எடுக்கல, அப்படியே கொண்டு வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னாரு. நம்ம 100 ரூபாய் கொடுக்கறதுக்கு பலமுறை யோசிக்கிறோம். திரும்பியும் சொல்றேன், உன் வீட்டை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் நினைச்சிட்டாருன்னா நீ இயேசுவை பார்ட்னரா வச்சுக்க. எனக்கு உண்மையாவே எக்ஸைட்டிங், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஒரு மனுஷனுடைய வீடு எப்படி ஆசீர்வதிக்கும். ஒரு நாள் அவர் வர சொல்லலான்னு இருக்கிறேன். அவர் கேட்டிருக்காரு, ஐயா உங்க சர்ச்சுக்கு நான் வரட்டுமான்னு கேட்டிருக்காரு. ஒரு நாள் சாட்சியோட வாயான்னு கூப்பிடலான்னு இருக்கிறேன். ஜெபிங்க,
சாதாரண மனுஷன், குடிசையில வாழ்ந்தவர், சாப்பாட்டுக்கு வழி இல்லை. இப்ப இன்னொரு வீடு கட்டிட்டு இருக்கிறாரு. பணம் இருக்குனால கொடுக்கலீங்க. அவர் இயேசுவை எப்ப பார்ட்னரா சேர்த்திட்டாரோ அப்ப இருந்து பிளஸிங் ஆரம்பிச்சிருச்சு. என் கண்ணார பார்த்த எவ்வளவு பெரிய கட்டுங்க, எல்லாம் 500 ரூபா நோட்டு. அதுக்கு எல்லாம் சேர்ந்து ஜெபிச்சோம். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நீ கர்த்தருடைய சமூகத்திலே அவரை தொடர்ந்தால் அவர் உன்னை தொடருவார். அவரை நீ சேர்த்து கொண்டால் அவர் உன்னை சேர்த்துக் கொள்வார். அவரை நீ கனெக்ட் பண்ணா அந்த ப்ராஸ்பரிங் கண்டினியூவிங் உனக்குள்ள வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பைபிள் அப்படிதான் சொல்லுது. என்ன செய்துங்க? அவன் ஐஸ்வர்யவானாகி 13ஆம் வசனம், வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அல்லேலூயா. அப்படியாய் மகா பெரியவனாய் மாறின போது ஜனங்கள் அவன் பேர்ல பொறாமை கொண்டார்களாம். அருமையான தேவ பிள்ளையே, நான் இன்றைக்கு சொல்றேன், அல்லேலூயா, இந்த செய்தியினுடைய தொடர்ச்சி அடுத்த வாரம் கொடுக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமீன். வர வர விருத்தி அடைந்து அவன் எப்படி ஆயிட்டானா? மகா பெரியவனானான். கைகளை உயர்த்தி ஆமீன் சொல்லுங்க. இப்ப நீங்க செய்கிற இந்த வார்த்தையை அப்படியே வச்சுங்க. எங்கெல்லாம் நீங்க சிறியவனாய் கருதப்பட்டீங்களோ அங்கெல்லாம் கர்த்தர் உங்களை பெரியவனாய் மாற்ற போகிறார். எங்கெல்லாம் உன்னை சின்னதா பார்த்தியோ அங்கெல்லாம் உன்னை கர்த்தர் பெரியவனாய் நிறுத்த போறாரு. இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு மதிப்பே இருக்காது, பெண்களுக்கு மதிப்பே இருக்காது, படிக்காதவங்களுக்கு மதிப்பே இருக்காது. ஆமே, நல்ல வசதி உள்ளவங்களுக்கு நல்ல மதிப்பாங்க. கவனிக்கிறீங்களா? நல்ல வசதி உள்ளவங்களுக்கு மதிப்பு கொடுப்பாங்க. இருக்கீங்களா? ஆனா வசதி இருந்தா மதிப்பு, வசதி இல்லைன்னா மதிப்பு இருக்காது. ஆனா கர்த்தர் ஒரு மனுஷனை பிளஸ் பண்ணிட்டார்னா அவன் தேசத்தில் பெரியவனாய் நிறுத்துவார். எப்ப உன் லைஃப்ல கர்த்தர் சொல்றாரு உன்னை பெரியவனாய் நிறுத்துவேன், ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு ஏன் ஆமே இந்த மெசேஜை இந்த இப்பவே முடிக்கிறேன்னா, கர்த்தர் இன்னைக்கு மிராக்கிள் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு காலையில் ஆராதிக்கும் போது நான் ஜெபம் பண்ணும்போது ஆவி என்ன சொன்னார், வியாதியோடு வரவங்களை நான் தொட போறேன்ப்பா. இன்னைக்கு ஒரு பெரிய பிரசன்ஸ் நான் இறக்க போறேன். இன்னைக்கு இந்த 2026 ஃபர்ஸ்ட் சர்வீஸ், ஆமே, இந்த முதல் ஆராதனையில ஒரு பெரிய ஒரு நியூ அபிஷேகத்தை நீங்க பாடல் ஆராதனையிலே நீங்க வரல பாத்தீங்களா? அதனுடைய ஆசீர்வாதத்தை வாங்குறவங்களுக்கு இன்னும் அந்த ஆசீர்வாதம் கிடையாது. இப்போ அற்புதத்தின் நேரம். அல்லேலூயா. ஆமென். ஆசீர்வதிக்கப்பட்ட நேரம் ஆராதனையில முடிஞ்சிச்சு. சாப்பாடெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பழைய ரசம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ரசத்துல கொஞ்சம் தண்ணியை போட்டு சூடு பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் கொடுக்கிற மாதிரி இல்லை ஆண்டவர். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். எப்படி ஈசாக்கு ஆமென் ஆசீர்வதிப்பதற்கு காத்திருந்த பொழுது யாக்கோபு என்ன செய்யறான்? ஆமென். உடனே போய் அப்பாவை சுத்தி சுத்தி வந்து ஆசீர்வாதத்தை வாங்கிக்குவான். வாங்கினதுக்கு அப்புறம் ஏசா வேட்டையாடுனதுக்கு அப்புறம் கொஞ்சம் சாப்பாடெல்லாம் ஆமென் ரெடி பண்ணி அவன் கறியெல்லாம் ஆமென் ஆமென் அல்லேலூயா சமைச்சு அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி டேஸ்டா கொண்டு போகும்போது கொடுக்க போகும்போது ஏசா போய் கேட்பான், அப்பா என்ன பிளஸ் பண்ணுங்க, நான் சாப்பாடு கொண்டு வந்துட்டேன்னு. அதுக்கு இந்த ஏசா என்ன ஈசாக்கு என்ன சொல்லுவார் தெரியுமா? மகனே மன்னிச்சுக்க, தெரியாம பண்ணிக்கிட்டேன்னு நினைக்காத, எனக்கு கண்ணு தெரியல உண்மைதான், ஆனா நீ இப்ப வந்திருக்கிற ஏசாங்கிற இதுக்கு முன்னாடியே யாக்கோபு உன் தம்பி உன்னுடைய பிளஸிங்க வாங்கிட்டான், அவன் கிளம்பிட்டான்ப்பா என்கிட்ட. அப்பா ஒரு கொஞ்சமாவது எதுவுமே இல்லப்பா, சுத்தமா நீல் டவுன், எல்லாமே முடிஞ்சிருச்சு, எல்லாமே முடிஞ்சிருச்சுப்பா, ஆசீர்வாதமே என் கையில் இல்லைன்னாரு. அழுதான். ஆராதனைக்கு 9 மணிக்கு வராதவங்களோட நிலை அதுதான். நீங்க நினைக்கிறீங்க 10 மணிக்கு எப்போ மனம் திரும்பாத பட்சத்தில் உங்க வீட்டில் ஆசீர்வாதம் வரவே வராது. நீ ஆண்டவரையே சோதிக்கிற. நீ நினைக்கிற நான் 10 மணிக்கு போனேன்னா 10:30க்கு போனேன்னா. கர்த்தருடைய வார்த்தையை திரும்பி திரும்பி சொல்றேன். யாரை கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார்னா, இதே ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்தான்னா அவன் பிள்ளைகள் வர வர விருத்தி அடைந்தது. யாக்கோபை கர்த்தர் தேசத்திலே கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சார். அவன் மகா பெரியவனாய் மாற்றினார். ஆமென். ஈசாக்கை கர்த்தர் மகா பெரியவனாய் மாற்றினார். ஈசாயினுடைய அடிமரத்திலிருந்து இயேசு கிறிஸ்து பிறந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். வர வர விருத்தி அடைந்தான் என்ன அர்த்தம் தெரியுங்களா? ஈசாக்குடைய வம்சத்தில் தாவீது வந்தார். தாவீதுடைய வம்சத்தில் இயேசு இந்த பூமிக்கு பிறந்தார். நான் நினைக்கிறேன் இன்றைக்கு நாம் ஆமென் முதல் தலைமுறையா இருக்கலாம். நமக்கு பின்னாடி வருகிற 999 தலைமுறை இருக்குது. ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்க. உன்னை நான் 1000 தலைமுறை மட்டும் சொல்ல ஆமென் உனக்கு இரக்கம் செய்வேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்ன தேவன். நீங்க முதல் தாய். ஆமென். நீங்க தான் உங்க குடும்பத்துக்கு முதல் தகப்பன். ஆமென். உன் பின் வருகிற சந்ததிக்கு நீங்க தான் வர வர விருத்தி அடைந்தான். ஹல்லேலூயா. பைபிள் அப்படிதான் சொல்லுகிறது. ஈசாக்கை கர்த்தர் பெரியவனாய் நிறுத்தினார். உங்களையும் கர்த்தர் பெரியவனாக நிறுத்துவார். உன் வேலையில பெரியவனாக நிறுத்துவார்.
நீ சிறியவனாய் இருந்த உன்னை கர்த்தர் சொல்றாரு, சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து ஆமென் அவரை குப்பையிலிருந்து கர்த்தர் அவனை பொடிய தட்டி அவனை ராஜாக்கள் நடுவே அமர வைக்கிற கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறாரு. இன்னைக்கு எத்தனை பேர் அதை ரிசீவ் பண்ண போறீங்க? எல்லாருக்கும் முன்னாடி நீ அற்பமா எண்ணப்பட்ட, உனக்கு ஆமென் ஞானம் இல்லைன்னு ஒதுக்கப்பட்டிருப்ப. கர்த்தர் சொல்றாரு, நீ வர வர விருத்தி அடையும் போது நீ இருக்கிற இடத்துல உன்னை உயர்த்துகிற ஒரு தேவனர் இருக்கிறார், உன்னை பெரியவனாக்குற தேவனர் இருக்கிறார், பெரியவரை ஆராதிக்கிற தேவன். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்றீங்க பெரியவரே உம்மை ஆராதிக்கிறோம்? பெரியவரே ஆராதனை, உயர்ந்தவரே ஆராதனை, பெரியவரே ஆராதனை, உயர்ந்தவரே. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஆமென். அப்படி ஆமென். எழுந்து நிற்போம், கண்களை அடைத்துக் கொள்வோமா? ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த காலத்துல கர்த்தரை பெரியவனாய் மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்றாரு. கர்த்தர் சொல்றாரு, ஆமென் ஆமென். ஓ ரபா ஷகனா துடபரலா ரிகனா பஷகனா துடபா ரிகனா பௌடபா நியன்கனா பௌடபா. ஆமென் ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஆமென் ஹல்லேலூயா. ஆமென். இப்பொழுது கர்த்தர் பெரியவனாக மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். கையை தட்டி ஆண்டவரே இந்த பெரியவருடைய அபிஷேகம் என்ன சிறியவன் மேல இறங்கட்டும். ஆமென் ஹல்லேலூயா. ஹலோ ஹலோ. சவுல் கழுதையை தேடி போகிறான். சாமுவேல் கையில தைல குப்பி. ஆண்டவர் சொல்றாரு சாமுவேல் மூலமா, உன்னை நான் அபிஷேகம் பண்ணி இந்த இஸ்ரவேல் ஜனக்கு ராஜாவாக்குவேன். உடனே சவுல் என்ன சொன்னார் தெரியுமா? ஐயோ நான் எல்லாரை காட்டிலும் சிறிய கோத்திரத்தில் இருக்கிறேன் ஐயா. ஆமென். பென்யமீன் கோத்திரம் ஐயா, சின்ன கோத்திரம். என் தகப்பன் வீடு ரொம்ப சிறிய கோத்திரம் ஐயா. நான் ஒரு சாதாரண குடும்பத்தை சார்ந்தவன் இல்லப்பா. அவர் சொல்லிட்டாரு, உன் மேல அந்த அபிஷேகத்தை ஊற்ற. ஆமென். இன்னைக்கு உன் கோத்திரம், உன் ஜாதி, உன் மக்கள் முன்பாக நீ சிறியவனாய் இருக்கலாம். கர்த்தர் உயர்த்த ஆரம்பிச்சிட்டார்னா, கழுதையை தேடி வந்த சவுலுக்கு ஒரு பெரியவருடைய அபிஷேகம் இறங்கி வந்தது என்றால், உன் குடும்பத்துக்கு முன்பாக ஆவியானோடு பேசினார். உன்னை பெரியவனாக பெரியவனாக வைக்க. கண்ணை மூடு. பெரியவருடைய அபிஷேகம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எரேமியாவை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, எரேமியா ஒரு ஆசாரியருடைய குடும்பத்தை சார்ந்தவன். எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, ஆமென், நான் சொல்வதை நீ போய் சொல்லு. நான் உன்னை தாயினுடைய வயிற்றிலே கற்பத்தில் உன்னை பரிசுத்தம் பண்ணு. உடனே அவன் சொல்வான், ஐயோ ஆண்டவரே நான் ஒரு சின்ன பிள்ளை. நீ சின்ன பிள்ளைன்னு சொல்லாத, பார் பிடுங்கவும் இடிக்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் ஏற்படுத்தினேன் என்று சொல்றாரு. இன்னைக்கு சிறியவனையும் சிறு பிள்ளையும் கர்த்தர் பெரியவனாக மாற்றப் போகிறார். மகளே, நீ எல்லாருக்கும் முன்னாடி சிறியவனாக இருந்திருப்ப. கர்த்தர் சொன்னாரு, உன்னை பெரியவனாக நிறுத்த போகிறார். கைகளை தட்டி வர 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 வர. இப்படி சொன்னா நல்லா இருக்குமா? உங்க ஊர்க்கார சொல்லுவான், வர வர உன்னை பார்க்கவே முடிய மாட்டேங்குது. நீ ஊர்ல இருக்கியா? சோத்திரம் தான் சொல்ல. வர வர உங்கள்கிட்ட பேசுறதுக்கே டைம் இல்லையப்பா. சாரி, டைம் இல்லை. ஒரு காலத்துல நீ உன்னை தேடி நீங்க மக்களை தேடி போயிருப்பீங்க. இப்ப சொல்லுங்க, என்னை பார்க்கவே முடியாத இடத்துல கர்த்தர். ஓ ஹல்லேலூயா. இது செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். சொல்லுவோமா? கையை தட்டி. செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம், உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததா, உயரங்களில் பறந்திடு. கையை தட்டி ஆமென் இருந்தே. உன்னதரின் மகிமை என் மேல் இருப்பதால் உயரங்களில் பறந்திடுவே. ஓ மேலே உயரே உயரே நான் பறப்பே. உயரே. கையை தட்டி நல்ல ஆவியில் இருந்து. உயரே 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 நான் உயரே 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 நான் பிறப்பேன். சொல்லுங்க, உயரே. நல்ல ஆவியில் இருந்து. என் சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து விட்டது, நான் சிறுமைப்பட்ட நாட்கள் முடிந்து போனது. சொல்லுங்க, சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து விட்டது, நான் சிறுமைப்பட்ட நாட்கள் முடிந்து போனது. உன்மேல் உதித்ததால் சிறகடித்து பறந்திடுவே. உன்னதரின் மகிமை. நல்ல கைகளை தட்டி. ஓ மேலே
உயரே உயரே நான் பறப்பேன், உயரே 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 நான் பறப்பேன், உயரே ஹல்லேலூயா. அந்த உயர பறப்பேங்கிறத உங்களுக்கு எப்படி பறக்கிற மாதிரி அனுபவம் தெரியலங்களே. நீங்களும் பட்டம் விட்டுருக்கீங்களா தெரியல. பட்டம் விட்டு கையை தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். பட்டம் விட்டுருக்கீங்க, ஆமாம், சோத்திரம். கை கீழே போடுங்க. நானும் பட்டம் விட்டுருக்கிறேன் ஒரு தடவை தான். ஹல்லேலூயா. அடுத்தது எங்கள் அப்பா என்ன சுருக்கு வச்சுட்டாரு. டேய் பட்டம்மா, காலேஜ்லேயும் பட்டம் வாங்க விடல, இதுலேயும் பட்டம் வாங்க விட. எங்கள் அப்பா பெரியவரியா பாருங்க. அந்த பட்டம் விடுற நேரத்தில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அந்த நூல் அப்படி விட 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 அது சொல்ல அப்படி இமேஜின் பண்ண ஐயா, கற்பனை பண்ண. ஆமே, நல்ல கல்லு நஞ்சா காரணம் இருக்குயாப்பா. அந்த பட்டத்தை விட அப்படி நூலை கொஞ்சம் கொஞ்சமாக விடுப்பாரு. அந்த காற்று அடிக்க அப்படியே ரசிங்களேன். அந்த காற்று அடிக்க அடிக்க அந்த ஃபோல்ட் பண்ண அந்த பட்டம் ஆடி ஆடி ஆடி. தம்பி, பட்டத்தை பார்த்தது இல்லையாப்பா? சொல்லுப்பா, உன் லைஃப் அப்படிதான் பறக்க போகுதுப்பா. நீ உயர உயர அப்படி கற்பனை கொண்டு வா. ஆமீன். அப்படி உயர உயர ஒன்று சொல்லட்டுமா எப்பா? ஒரு ஆமேன் சோதா. அந்த நூலு கண்ணுக்கு தெரியாது. எப்படி நூலு தூரத்திலிருந்து பார்க்கணும், கண்ணு தெரியாது. தூரத்திலிருந்து பார்க்க பட்டம் மட்டும்தான் தெரியும். அந்த நூலை ஒருத்தன் பிடிச்சிருப்பான். அப்படியே பிடிக்க பிடிக்க அப்படியே விட விட அது ரோல் அப்படியே சுத்தாது, இப்படியே ரிலீஸ் ஆகும். சொல்ல என் வாய் ரிலீஸ் ஆக ஆக அப்படியே அந்த கற்பனை கொண்டு அந்த நூல் ரிலீஸ் ஆகிற மாதிரி என் வாயில ஒரு ரிலீஸ் வர வர அப்படியே கை கட்டி நிக்க கூடாதுப்பா, அடிமை மாதிரி நிக்க கூடாது. ஆமேன்னு சொல்லி கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணிக்க. அந்த நூல் ரிலீஸ் ஆகிற மாதிரி என் வாயில ஸ்தோத்திரம் வர வர என் நன்மையை நான் ரிலீஸ் பண்றேன், என் நன்மையை ரிலீஸ் பண்றேன். ஹலோ, ஜனநாயகங்கிற படத்தை விஜய்க்கு முன்னாடி தீ குளிச்சுட்டான் ஒருத்தன். என் விஜய் படம் ஜனநாயகம் படம் வரலன்னு சொல்லி தீ குளிச்சுட்டான் ஒருத்தன். பால் சுடுபால தலையில் ஊத்திட்டான். நீங்க என்ன பண்ண போறீங்க? ஆண்டவருக்கு உன்னை சுடுபாலும் ஊத்த சொல்ல, தீ குளிக்கவும் சொல்ல, வாயத்தந்து ஸ்தோத்திரம் பண்ணா போதும். ஒரு படத்தை ரிலீஸுக்கே சுடுபால ஊத்துறான்னா நீங்க அடுத்த மேல ஊத்தி நிப்பீங்க, வேகட்டும் வேகட்டும்னு. ஆனா அவன் ஒரு உலகத்தான் சினிமாவதவன். அவன் தளபதி, வாயா வா, தளபதிக்காக என்ன ஊத்துறேன், எண்ணெயை ஊத்தி கொளுத்திக்கிட்டான். அவனுக்கு நாளைக்கு செத்த பொணத்தை அடக்கம் பண்ற கூட கருவாடாயிருவான். செத்தான், பிடிக்கிறது கூட ஆள் இல்லை. அவனுக்கு தெரியாது. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒரு பொண்ணை நான் பார்த்தேன். அந்த கூட்டமா அந்த நியூஸ்ல பார்க்கும்போது ஒரு பொண்ணு வாலிப புள்ள டேங்க் மேல நின்று தலைங்குது. இவர் இங்க இருந்துட்டு இறங்கு இறங்கு, எனக்கு ஒரு முத்தம் கொடுத்தா தான் நான் இறங்குவேங்கிறான். மேல நின்று ஒரு முத்தம் வேணுமா மேல இருந்து. அது கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் இருப்பாங்க கீழே. அவன் டேங்க் மேல நிற்க தலைவனுக்கு கண்ணு தெரிஞ்சு. எனக்கு கரூர்ல ஒரு சம்பவம் நடந்ததால பயந்துட்டார். மேல தலை எனக்கு ஒரு முத்தம் நீ இறங்கினா தான் கொடுப்பேன்னு. அவன் எப்போ ஒரு ஸ்டெப் வச்சாலும் 2 கை வச்சு இப்படி பிளைனு கிஸ்ஸா கொடுத்தோன்னு ஐயோ எனக்கு ஒரு முத்தம் கிடைச்சிருச்சேன்னு இறங்குறா. படுவாவி பொம்பளை. அப்பா அம்மா கொடுக்க மாட்டா, யார் யாருக்கோ கொடுக்குறா. ஒரு அமேன் சொல்லுங்களேன். ஒரு உலகத்தில் ஒரு பாவத்துக்கு தன் ஜீவனை இப்ப நான் குதிப்பேன் முத்தம் கொடுக்கலன்னாங்கிறான். அடா, நியூஸ்காரன் சொல்றான், இப்படியும் பைத்தியங்க சுத்துது இந்த தலைகளுக்குள்ள. நான் உன்னை சொல்லட்டுமா, எங்க ஆண்டவர் இப்படி கையை காமிக்க முத்தமெல்லாம் கேட்கல. உன் லைஃப் அவருக்கு முன்னாடி அப்படி பறக்கணும்னு விரும்புறியா? இன்னைக்கு சொல்லு, அப்பா அந்த நூலை கொஞ்சம் ரிலீஸ் பண்ணுங்க, என்ன கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி விட்டீங்கன்னா நான் பறக்க ஆரம்பிப்பேன். என்ன ஏதோ பாவம் என்னை கட்டி வச்சிருக்குது, ஏதோ பிசாசு என்னை கட்டி வச்சிருக்கிறான், ஏதோ கயிறு என்னை கட்டி வச்சிருக்கு. அந்த கயிறு அவுத்து விடுங்க ஆண்டவரே. இது கட்டவிழ்க்கப்பட்ட ஒரு கன்று குட்டியை போலோயா அப்பா. ஆமே, ரிலீஸ் பண்ணுங்க, ரிலீஸ் பண்ணுங்க. என் பிள்ளையை ரிலீஸ் பண்ணுங்க. என் பிள்ளை பறக்கணும், என் மகன் பறக்கணும், என் பையன் பறக்கணும், என் குடும்பம் பறக்கணும். பறக்கும் காலம் இது. என் குடும்பம் பெரியவராக்கும் காலம் இது. ஹல்லேலூயா. கை வைத்து ஹல்லேலூயா. எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? இன்னைக்கு நான் உயரங்களில் பறக்கும் காலம். எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? ஹல்லேலூயா. சேர்ந்து சொல்லுமா. யேசபேலின் சத்தம் ஓய்ந்து போனது, சூரச்செடியின் நாட்கள் முடிந்து போனது. யேசபேலின் சத்தம் ஓய்ந்து போனது, சூரச்செடியின் நாட்கள் முடிந்து போனது. உன்னதரின் சத்தம் எனக்குள் துணித்ததால் உற்சாகமாய் ஓடுகிறேன். உன்னதரின் சத்தம் எனக்குள் துணித்ததால் உற்சாகமாய் ஓடுகிறேன். மேலே மேலே உயரே உயரே. சொல்லு சொல்லு. ஒரு பட்டம் பறப்பதை போல நான் பறக்க போகிறேன், உயர்த்தப்பட போகிறேன். வல்லமை, ஃபயர் ஃபயர் ஃபயர்.
அபிஷேகம் பெற்றுகள் வல்லமை பெற்றுகள். கையை தட்டு தட்டு தட்டு. உயர பறக்கக்கூடிய ஒரு அபிஷேகம் இப்பவே காற்றை போல, ஒரு காற்றை போல, பட்டம் பறப்பதை போல நீ இன்னைக்கு உன் தேசத்தில் உயர்த்தப்பட போகிறாய். ஆமென். பெரியவனாக்கும் கர்த்தருடைய அபிஷேகம், பெரியவனாக்கும் கர்த்தருடைய அபிஷேகம் உன் வேலையில உயர்த்தப்பட போகிறார். உன் குடும்பத்துக்கு முன்பாக நீ பறக்க போகிறார். ஆமென். பெரியவனாக்கும் அபிஷேகம். ஹalleluya. ஆமென். அவன் ஐஸ்வரியவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அல்லேலூயா. நான் ஒன்று சொல்றேன், ஒரு சினிமாவை ரிலீஸ் பண்றதுக்கு இத்தனை பேர் சாகுறாங்கன்னா, என் நன்மை ரிலீஸ் பண்றதுக்கு ஆண்டவர் சிலுவையில் மரிச்சாரு. எனக்கு ஆசீர்வாதத்தை தந்தருக்கு ரிலீஸ்னா அவர் கையிலிருந்து எனக்கு வருவதற்கு சிலுவை மரம், அந்த சிலுவை மரத்தில் சிந்தப்பட்ட 3 ஆணிகளிலே தொங்கின அந்த ரத்தத்திலே அவர் எனக்காய் ஆமென் ஆசீர்வாதத்தை அத்தனை ரிலீஸ் பண்ணிட்டாரு. இன்னைக்கு சொல்லுங்க, 2026 திரும்ப அளிக்கும் ஆண்டு என்றால் இன்னைக்கு என்னை பெரியவனாக்கும் ஆண்டு. இந்த மாதம் எனக்கு பெரியவனாக மாற்றும் ஆண்டு, என் குடும்பத்தில் பெரியவனாய் நிறுத்தும் ஆண்டு, என் வேலையில பெரியவனாய் நிறுத்தும் ஆண்டு, மகா பெரியவனாய் நான் படிப்பிலே நான் சிறந்து விளங்கும் ஆண்டு. இந்த மாதம் கையை தட்டி மகா பெரிய பலம், உன்னத பலம் தம்பி கையை தட்டி, அப்பா அந்த மகா பெரிய உன்னத அபிஷேகம் என் மேல் இறங்கட்டும். பிரதர் இறங்கட்டும். அவருடைய வருகைக்கு எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் சொல்றேன், வர வர நிவிருத்தி அடைந்து பெரியவனாய் மாறும் பொழுது, ஒரு நாள் அவர் பெரியவர் வரும் பொழுது நம்ம எல்லாம் உயர்த்தப்படுவோம், உன்னதங்களில் எடுத்துக் கொள்ளப்படுவோம். மாரநாதா, இயேசு சீக்கிரம் வருகிறார். ஜெபம். நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல நேரத்துக்கு ஜெபிக்கிறப்பா. இந்த நாளும் கர்த்தாவே இந்த வார்த்தையின்படி எங்களை ஒவ்வொருவரும் கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் சபா. ஹல்லேலூயா. அவன் கர்த்தாவே ஹல்லேலூயா வர விருத்தி அடைந்து ஹல்லேலூயா மகா பெரியவனாக ஹல்லேலூயா ஐஸ்வரியவானாகி ஹல்லேலூயா வர விருத்தி அடைந்து மகா பெரியவனான அந்த வார்த்தை ஐஸ்வரியவான்களாகி நாங்கள் பெரியவர்களாக தரித்திர நல்லப்பா நீங்க கர்த்தாவே கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தைக்கு நன்றி. மாதத்துள்ள இஸ்ரவேலை செய்ய போகிறேன் நன்றி. எங்களுக்குள் கர்த்தாவே கண்டினியூவான ஆசீர்வாதத்தை prospering amen. மனுஷங்களை தள்ளினது உண்மைதான் சபா. மனுஷங்களை ஏளனமாய் பேசினது உண்மைதான். கைவிட்டது உண்மைதான். ஆனால் கர்த்தாவே நீர் எங்களை பெரியவராக போகிறேன். பெரியவனாகிய நீங்கள் எங்களோடு கூட இருந்து எங்களை ஒவ்வொரு பெரியவர்களாகி எங்களை பெரியவனாக்கும் ஆண்டவரே. சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர் வரை அனைவரையும் கர்த்தாவே ஆசீர்வதி. ஆலலே பணிய கொடுத்த தீர்க்கதரிசன வார்த்தைப்படி அந்த பிள்ளைகள் எல்லாம் பிளேஸ்மென்ட் காத ரெடியா இருக்கிறதோ இந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் கர்த்தர் பிளேஸ்மென்ட் தந்ததுக்காய் நன்றி ஆண்டவரே. ஆலலே படிச்சு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல உன்னதமான மார்க்கை தந்ததுக்காய் ஆமென். கர்த்தாவே ஆலலே அடுத்த லெவலுக்கு எதிர்பார்க்கிற பிள்ளைகளுக்கு வேலை கர்த்தாவே அடுத்த லெவலுக்கு கர்த்தர் கொண்டு போக போகிறதாய் ப்ரமோஷன் கொடுக்க போகிறதாய் நன்றி ஆண்டவரே. ஆலலே பாஸ்தோத்திர கர்த்தாவே ஆலலே பாஸ்தோத்திர எதிர்காலத்துக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை கர்த்தர் தந்ததுக்காய் நன்றி ஆண்டவரே. ஆலலே பிள்ளை செல்வத்துக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல பிள்ளை செல்வத்தை தந்ததுக்காய் ஆமென். இந்த வார்த்தை அப்படியே ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையில நிறைவேறுவதற்காய் ஸ்தோத்திரம். எங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிற கர்த்தர் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே ஆமென். அப்படியே God bless you.